This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கம்போடியா, தாய்லாந்து இந்த போரை பற்றி தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். இந்த போரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைனா அண்ட் அமெரிக்கா ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா அதை போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தாய்லாந்து இராணுவ பலத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் கம்போடியா இராணுவ பலத்தில் கம்மின்னே சொல்லலாம். ஏன்னா வான்வெளி தாக்குதல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா தாய்லாந்துக்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இருக்குது. அமெரிக்கா F-16 அந்த போர் விமானத்தை இப்போ நிறைய அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வான்வெளி தாக்குதலில் தாய்லாந்து அதிகமாகவே இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பட் கம்போடியா பார்த்திங்கன்னா வெறும் பீரங்கி அண்டு ட்ரான்ஸு, நாட்டு வெடிகுண்டு இந்த மாதிரி விஷயத்தை தான் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தாக்கு பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ கம்போடியாவுக்கு சப்போர்ட்டாக உதவி செய்கிறக்கு பார்த்திங்கன்னா சைனா போரில் இறங்கியிருக்காங்க. ஸோ சைனா இறங்கியிருக்கிறது தான் இப்போ பிரச்சனையே. ஏன்னா சைனா இறங்குச்சு அப்படின்னா சைனாவுக்கு போட்டியாக தாய்லாந்துக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா இறங்குவாங்க. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அமெரிக்கா, சைனா இது ரெண்டும் வாரில் இறங்குச்சுன்னா அங்கே போர் பதற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும். ஆனால் இந்தியா இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த போர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு தரப்புலையும் சமாதானங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா மக்கள் இப்போதைக்கு தாய்லாந்து சுற்றுப்பயணம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டிலேருந்து, அதாவது தாய்லாந்து, கம்போடியா இந்த நாடுகளிலிருந்தே ஆளுங்க வர வேண்டாம், போக வேண்டாம், எல்லையில் கொஞ்சம் பதற்றம் தணிகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிம்பிள் தாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது, யார் ஆரம்பித்து வச்சாங்கதே அவங்களுக்கு புரியல. காரணம் என்னென்னா ஒரு சிவன் கோயில், ஓகேங்களா. அந்த சிவன் கோயில் கட்டினது ஒரு தமிழர். அவர் பார்த்திங்கன்னா கிபி 11லேயே கட்டிட்டார், ஓகேங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா கிமு 11. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அந்த இது உலக இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுறாங்க. அந்த சிவன் கோயில் கிட்டத்தட்ட 36 ஏக்கரில் இருக்குது. இது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல தான் இந்த போர் ஆரம்பித்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில கன்னி வெடிகள் வெடித்ததில் 2 நாட்டு இராணுவ வீரர்களும் அடிபட்டிருக்காங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கே ஆரம்பம். பட் அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது மொழிப்போராகவே மாறிடுச்சு. எல்லோரும் அவங்கவுங்க மொழியை பேஸ் பண்ணி திட்டிக்கிறது, நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியா சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்க இதில் உலக நாடுகள் எல்லாமே ஒரு அச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. காரணம் என்னென்னா சைனா அண்ட் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட்டுக்கு போனால் அடுத்து ரஷ்யா எந்த பக்கம் நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரஷ்யா எந்த பக்கம் நின்னாலும் அந்த ஸ்ட்ராங் ஆயிரும். அதே சமயத்தில் இந்த போர் மிகப்பெரிய போராக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றின அப்டேஷனை உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.